வணக்கம். எக்ஸாரோ டைல்ஸ் லிமிடெட் அவங்க ஐபிஓ அறிவிச்சிருக்காங்க. விரைவா அந்த தகவல இந்த வீடியோல பார்க்கலாம். முக்கியமான டிஸ்க்ளைமர், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. கம்பெனியுடைய ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டஸை வாசிச்சு என்னுடைய புரிதல் என்னன்னு பங்கு வைக்கிற வீடியோ மட்டுமே. இந்த வீடியோல கம்பெனியுடைய பிஸ்னஸ் என்னன்றது பார்க்கலாம். ஐபிஓ தகவலான ஃபண்ட் சைஸ், தேதிகள், ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் குறைந்தபட்சம் எவ்வளவு முதலீடு செய்யலாம், ஃபண்டை வச்சுக்கிட்டு கம்பெனி என்ன செய்ய போகிறாங்க, ப்ரொமோட்டர்ஸ் அவங்க ஷேர்ஸை செல் பண்ணுறாங்களா இல்லையா, இல்லை அவங்களுடைய ஷேர்ஸை பிளெஜ் செஞ்சுருக்காங்களா போன்ற தகவலை பார்க்கலாம். ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு எவ்வளவு பர்சன்டேஜ் அலோகேஷன் இருக்குது, கம்பெனி கடந்த 3 ஆண்டிற்கான ஃபினான்ஷியல் டேட்டாவை வழங்கியிருக்காங்க, அது அனலைஸ் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சி. ஆப்ரேட்டிங் ரெவென்யூ, ப்ராஃபிட், ஏர்னிங்ஸ் பெர் ஷேர், பிஇ மற்றும் டெப்ட் ரேஷியோவை கால்குலேட் செய்கிறதுக்கு ஒரு முயற்சி. பெரும்பாலான மெட்ரிக்ஸ் நான் கால்குலேட் செஞ்சுருக்கேன். ஸோ தவறு இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இன்னொரு முறை உங்கள் தரப்புலேருந்தும் சரிபார்த்து கொள்ளுங்கள். கடைசியில் கம்பெனியுடைய காம்படிட்டர்ஸ் கூட கம்பேரிசன் செய்கிறதுக்கு முயற்சிக்கலாம், பிஇ மற்றும் ஏர்னிங்ஸ் பர் ஷேர். நம்ம ருப்பி டிரைவர் சேனலை சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், தெரியாதவங்களுக்காக ஷேர் பண்ணுங்கள். கம்பெனி தகவல் விரைவாக பார்க்கலாம். அதோடைய பேர்லேயே இருக்குது. ஸோ கம்பெனி வந்து டைல்ஸ் தயாரிக்கக்கூடிய கம்பெனி. 2007-8 ஆண்டில் துவக்கப்பட்ட கம்பெனி. விட்ரிஃபைட் டைல்ஸை உற்பத்தி செய்யக்கூடிய கம்பெனி. இதில் பல வகைகள் இருக்குது. அவங்களுடைய இணையதளத்தில் அந்த டீட்டெயில்ஸை அவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க. 2000 ரெஜிஸ்டர்ட் டீலர்ஸ் இருக்காங்க கம்பெனிக்கு. அவங்க வழியாகவும் சப்ளை செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கஸ்டமர்ஸ்க்கு நேரடியாகவும் அவங்க சப்ளை செய்கிறாங்க. 2021 ஃபினான்ஷியல் இயரில் அவங்க சேல்ஸ் பண்ண டேட்டா வச்சு பார்க்கும்போது 24 மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசத்தில் இவங்களுடைய ப்ராடக்ட்ஸை சப்ளை செஞ்சுருக்காங்க கம்பெனி. இவங்களுடைய 2 உற்பத்தி ஆலை இருக்குங்க. இரண்டுமே குஜராத் மாநிலத்தில் தான் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் ஏற்றுமதியும் செய்கிறாங்க. 12க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு இவங்க ஏற்றுமதி செய்கிறாங்க. ஏற்றுமதியிலிருந்து வரக்கூடிய வருமானம் ஒட்டுமொத்த வருவாயில் 14% ஃபினான்ஷியல் இயர் 2021 கம்பெனி சொல்லியிருக்காங்க. ஐபிஓ தகவல் விரைவாக பார்க்கலாம். கம்பெனி நிர்ணயிச்சிருக்கிற பிரைஸ் பேண்ட் ₹118 லோவர் பேண்ட், ₹120 அப்பர் பேண்ட். லாட் சைஸ் 125 ஷேர்ஸ். குறைந்தபட்சம் 125 ஷேர்ஸ் வாங்க வேண்டும். அதற்கு அப்புறமா 125 வாங்க வேண்டும். ஸோ அப்பர் பேண்ட் ₹120 நம்ம பிட்டிங் செய்ய போகிறோன்னா குறைந்தபட்சம் ₹15,000 இதற்காக செலவு செய்ய வேண்டி இருக்கும். இந்த ஐபிஓ வழியாக ஃப்ரெஷ் இஷ்யூ வருதுங்க. 1.12 கோடி ஈக்விட்டி ஷேர்ஸ் புதிதாக உள்ள வருது. இது அப்பர் பேண்டுக்கு விலை போகும் பட்சத்தில் ₹1341 மில்லியன் ரைஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கோடியில் பார்க்கும்போது 134 கோடி ரூபாய்கள். ஆஃபர் ஃபார் சேல், அதாவது ஆல்ரெடி இருக்கிற ஷேர் ஹோல்டர்ஸ் அவங்க ஷேர்ஸை விற்பனை செய்வது தான் ஆஃபர் ஃபார் சேல். ஸோ அது வழியாக 22.4 லட்சம் ஈக்விட்டி ஷேர்ஸ் விற்பனைக்கு வருது. இது அப்பர் பேண்டுக்கு விலை போகும் பட்சத்தில் ₹268.7 மில்லியன் ரைஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கோடியில் 26.87 கோடிகள். ஸோ ஒட்டுமொத்த ஃபண்ட் சைஸ் பார்க்கும்போது 161 கோடிகள். மில்லியனில் 1610 மில்லியன் ரைஸ் பண்ணுறதுக்கான முயற்சி. டைம் டேபிள் பார்க்கலாம். ஆகஸ்ட் 4 பிட்டிங் ஓப்பன் ஆகுது. ஆகஸ்ட் 6 பிட்டிங் முடிவடையுது. ஆகஸ்ட் 11 முடிவெடுக்கிறாங்க. யாருக்கு கிடைக்கும், யாருக்கு கிடைக்காது. 12 கிடைக்காதவங்களுக்கு ரீஃபண்ட். 13 கிடைத்தவர்களுக்கு ஷேர்ஸ் டிமேட்டில் போடப்படும். ஆகஸ்ட் 17 ட்ரேடிங் ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு கம்பெனி சொல்லியிருக்காங்க. கம்பெனியுடைய ப்ரொமோட்டர்ஸ் தகவல், முகேஷ் குமார் பட்டேல் அவர்தான் சேர்மேன் மற்றும் மேனேஜிங் டைரக்டர். கிரண்குமார் பட்டேல், தினேஷ் பாய் பட்டேல் மற்றும் ரமேஷ் பாய் பட்டேல் இவங்க தான் ப்ரொமோட்டர்ஸ். ப்ரொமோட்டர்ஸ் கையில் ஒட்டு மொத்தமாக 55.19 ஷேர்ஸ் இருக்குங்க, ஸ்டேக் இருக்குங்க இந்த கம்பெனியில். இது ஐபிஓக்கு முன்னாடி. ப்ரொமோட்டர்ஸ் ஏதாவது அவங்களுடைய ஷேர்ஸை பிளெஜ் செஞ்சுருக்காங்களான்னு பார்க்கும்போது எந்த ஷேர்ஸும் இதுவரைக்கும் பிளெஜ் செய்யப்படலை. அது ஒரு பாசிட்டிவான செய்தியாக பார்க்கலாம். வரப்போகிற பணத்தை வச்சுக்கிட்டு கம்பெனி என்ன செய்ய போகிறாங்க, ஆஃபர் ஃபார் சேல் வழியாக வரக்கூடிய பணம் எந்த ஷேர் ஹோல்டர்ஸ் ஷேர்ஸை விற்பனை செய்கிறாங்களோ அவங்களுக்கு போயிடும். ஃப்ரெஷ் இஷ்யூ வழியாக ரைஸ் பண்ணக்கூடிய ஃபண்டு மட்டும்தான் கம்பெனிக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஐபிஓவில் ஃப்ரெஷ் இஷ்யூ வழியாக ₹1341 மில்லியன் ரைஸ் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சி. அதில் ₹500 மில்லியன் கடன் அடைப்பதற்கு பயன்படுத்தப்படும்னு கம்பெனி சொல்லியிருக்காங்க. ₹450 மில்லியன் ஒர்க்கிங் கேபிட்டல் ரிக்குவயர்மெண்ட்ஸ்க்கு பயன்படுத்தப்படும்னு அறிவிச்சிருக்காங்க. ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ், இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுங்க. ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு எவ்வளவு பர்சன்டேஜ் அலோகேஷன் இருக்குன்றது. ரீட்டைல் போர்ஷன் பார்த்தீங்கன்னா 40% இருக்குது இந்த ஐபிஓவில். ரீட்டைல் போர்ஷனில் யார் வருவாங்கன்னு பார்த்தோம்னா ₹2 லட்சம் வரைக்கும் அப்ளை செய்கிறவங்க அனைவரும் 2 ரீட்டைல் போர்ஷனில் வரும். நம்ம
பெரும்பாலும் பார்த்துருக்கிறது 35% தான் இருக்கும் ரீட்டைல் போர்ஷனுக்கு. அவங்க ப்ராஃபிட் சரியா இல்லாத பட்சத்தில் 10% இருக்கும். ஆனால் இந்த ஐபிஓவில் பார்த்தீங்கன்னா 40% ரீட்டைல் போர்ஷன் இருக்கு. குவாலிஃபைட் இன்ஸ்டிடியூஷனல் பையர் போர்ஷன் தான் எப்போவுமே அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த ஐபிஓவில் வெறும் 25% மட்டும்தான் அவங்களுக்கு ரிசர்வேஷன் இருக்கு. நான் இன்ஸ்டிடியூஷனல் போர்ஷனுக்கு 35% ரிசர்வேஷன் இருக்கு. கம்பெனியுடைய ஃபினான்ஷியல் டேட்டாவை விரைவாக பார்க்கலாம். அவங்க கடந்த 3 ஆண்டிற்கான ஃபினான்ஷியல் டேட்டாவை கொடுத்துருக்காங்க. அது கன்சால்டேட் செய்து தான் இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கோம். இது அனைத்துமே மில்லியன் ரூபாயில் இருக்குது. ஒவ்வொரு லைன் ஐட்டமும் டீட்டெயில்டாக பார்க்கறதுக்கு முயற்சிக்கலாம். ரெவென்யூ பார்த்தீங்கன்னா 2019 20, 20 21 கிட்டத்தட்ட அதே ரேஞ்சில் தான் இருந்திருக்கு. ஸோ டீட்டெயில்டாக நம்ம பார்க்கலாம். முக்கியமாக கவனிக்க வேண்டியது ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் மற்றும் ஆஃப்டர் டேக்ஸ். 2019 பிஃபோர் டேக்ஸை விட ஆஃப்டர் டேக்ஸ் அதிகமாக இருக்குது. அதற்கு காரணம் அவங்களுக்கு ரீஃபண்ட் கிடச்சிருக்கு. ஒரு பாசிட்டிவான நியூஸ் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸும் சரி, ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸும் சரி ஆண்டிற்கு ஆண்டு அதிகரித்து கொண்டே இருக்குது. சரி, ஆப்ரேட்டிங் ரெவென்யூ எவ்வளவு அதிகரிக்குது இல்லை குறையுது அப்படின்றத பார்க்கலாம். 2019 2021 வரைக்கும் ஆண்டிற்கு 3% அதிகரிக்குது சிஏஜிஆர் வழியாக. சிஏஜிஆர்ன்றது காம்பவுண்டட் ஆனுவல் க்ரோத் ரேட். கடந்த ஆண்டு மட்டும் பார்க்கும்போது 6% அதிகரிச்சிருக்கு ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன். எபிட்டா அல்லது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட், எபிட்டான்றது ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட், டேக்ஸ், டிப்ரிசியேஷன் அண்ட் அமார்டைசேஷன். அதுவும் பார்த்தீங்கன்னா அதிகரித்து கொண்டே வருவது. இல்லைனா கிட்டத்தட்ட 19 20 கிட்டத்தட்ட சேமாக இருக்குது. ஆனால் 20 21 நல்ல ஏற்றம் இருக்குது. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பார்த்தீங்கன்னா 19 20 8% இருக்குது. 2021 அது அதிகமாக இருக்குது 10.5%. சரி, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்து எவ்வளவு அதிகரிக்குது 19 21 பார்க்கும்போது ஆண்டிற்கு 12% அதிகரிக்குது சிஏஜிஆர் வழியாக. அதே மாதிரி கடந்த ஆண்டு மட்டும் பார்க்கும்போது 29% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் நம்ம முன்ன பார்த்த மாதிரி அதிகரித்து கொண்டே தான் இருக்குது. அது ஒரு பாசிட்டிவ் சைன் தான். எவ்வளவு அதிகரிக்குது 2019 2021 ஆண்டிற்கு 31% அதிகரிக்குது. கடந்த ஆண்டு மட்டும் பார்க்கும்போது 34% அதிகரிச்சிருக்கு ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ். ROE மற்றும் ROCE. ROE ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, ROCE ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட். எவ்வளவு அதிகமாக இருக்கோ அவ்வளவு நல்லது கம்பெனிக்கு. ROE 2019 20 அதிகரிச்சிருக்கு, 20 21 அதிகரிச்சிருக்கு. ஸோ அது ஒரு பாசிட்டிவ் சைனாக நம்ம பார்க்கலாம். ROCE பார்க்கும்போது 2019 20 அதிகரிச்சிருக்கு, 20 21 மறுபடியும் அதிகரிச்சிருக்கு. ஸோ அதுவும் பாசிட்டிவ் சைனாக பார்க்கலாம். கம்பெனியுடைய கடன் தகவல் இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிற நம்பர்ஸ் அனைத்துமே மில்லியன் ரூபாய்ங்க. 2019 20 அதிகரிச்சிருக்கு, 20 21 குறைஞ்சிருக்கு. ஸோ நம்ம எப்போவுமே பார்க்குற இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ இது எவ்வளவு அதிகமாக இருக்கோ அவ்வளவு நல்லது கம்பெனிக்கு. இதுவும் பார்த்தீங்கன்னா ஆண்டிற்கு ஆண்டு அதிகரித்து கொண்டு வருவது பாசிட்டிவான சைன் தான். தெரியாதவங்களுக்காக ஒரு சின்ன பின்னணி. இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோன்றது ஒரு கம்பெனி கடன் எடுத்து அந்த கடனுக்குரிய வட்டியை அந்த ஆண்டில் அவங்களுக்கு கிடைத்த வருவாயிலிருந்து கட்டக்கூடிய கெப்பாசிட்டி எவ்வளவு இருக்குன்னு செக் பண்ணக்கூடிய ரேஷியோ. எவ்வளவு அதிகமாக இருக்கோ அவ்வளவு நல்லது கம்பெனிக்கு. இந்த ஐபிஓ வழியாக 500 மில்லியன் ரூபாய் கடன் அடைக்கப்படும்னு கம்பெனி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுபடி நடந்தால் டெப்ட் இன்னும் குறையும், இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ இன்னும் நல்லா பெட்டராக இம்ப்ரூவ் ஆகும். அதே மாதிரி டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ, டெப்ட் டு அசெட் ரேஷியோ இம்ப்ரூவ் ஆகும். டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ எவ்வளோ குறைவாக இருக்கோ அவ்வளோ நல்லதுங்க. இதில் பார்த்தீங்கன்னா 1 மேலே இருக்குது, அது ஒரு நெகட்டிவ் சைன் தான். 1 மேலே இருந்தாலே டெப்ட் வந்து ஈக்விட்டியை காட்டிலும் அதிகமாக இருக்குது அப்படின்னு புரிந்து கொள்ளலாம். ஸோ இது ஒரு நெகட்டிவான சைன். அதே மாதிரி டெப்ட் டு அசெட் ரேஷியோ எவ்வளோ குறைவாக இருக்கோ அவ்வளோ நல்லது. 2019 20 அதிகரிச்சிருக்கு, 20 21 குறைஞ்சிருக்கு. இருந்தாலும் கொஞ்சம் ஹையர் சைடில் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் இது நான் கால்குலேட் செய்யல, அவங்க ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டஸில் கொடுத்துருக்காங்க, அதை அப்படியே பயன்படுத்த போகிறோம். அதன்படி 2019 2.66, 2020 அதிகரிச்சிருக்கு 3.36, 2021 இன்னும் அதிகரிச்சிருக்கு 4.54. அது பாசிட்டிவாக பார்க்கலாம். சரி, ஏர்னிங்ஸ் பெர் ஷேரை வச்சுட்டு நம்ம பிஇ கால்குலேட் செய்யறதுக்கு முயற்சிக்கலாம். பிஇ கால்குலேட் செய்ய ஷேர் ப்ரைஸ் வேண்டும். இந்த ஐபிஓடைய அப்பர் பேண்டான 120 ரூபாயை நம்ம கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸாக எடுத்துக்கலாம். அதை வச்சுக்கிட்டு பிஇ கால்குலேட் செய்யும்போது 26.43 வருது. இது வந்து ஐபிஓக்கு முன்னாடி. ஐபிஓக்கு பிறகு மறுபடியும் ரீகால்குலேட் செய்யணும். ஏன்னா ஷேர் ப்ரைஸ் மன்னிக்கும் ஷேருடைய எண்ணிக்கை அதிகரிக்குது, அதனால ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் மாறும். ஸோ அதை வைத்து கால்குலேட் பண்ணும்போது 4.5 3.4 குறையுது ஏர்னிங்ஸ் பெர் ஷேர். ஸோ இப்போ பிஇ கால்குலேட் செய்தோம் அப்படின்னா 35.3 வருது. கம்பெனியுடைய ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டஸில் அவங்களுடைய இண்டஸ்ட்ரி பியர்ஸ் உடைய பிஇ ரேஷியோவும் கொடுத்துருக்காங்க. அதன்படி ஹையஸ்ட்டாக 61.20, லோவஸ்ட் என்ஏன்னு கொடுத்துருக்காங்க. ஆவரேஜ் வந்து 42.76. ஸோ ஆவரேஜை காட்டிலும் குறைவாக தான் வந்திருக்கு நம்ம பிஇ கால்குலேட் செய்த இந்த கம்பெனிக்கு. அவங்களுடைய யார் பியர்ஸ் யார் காம்படிட்டர்ஸ்ன்ற பட்டியலும் கொடுத்துருக்காங்க. அதன்படி கஜாரியா செராமிக்ஸ், ஏஷியன் கிரானிட்டோ இந்தியா, சொமானி செராமிக்ஸ்,
ஓரியன்ட் பெல் மற்றும் முருதேஸ்வர் செராமிக்ஸ்ன்ற பட்டியலை கொடுத்துருக்காங்க. இதில் வருவாய் யாருக்கு அதிகமாக இருக்குன்னு பார்க்கும்போது கஜாரியா செராமிக்ஸுக்கு இருக்கிறதுலே வருவாய் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி ஏர்னிங்ஸ் பெர் ஷேரும் பிஇ யாருக்கு அதிகமாக இருக்குன்னு பார்க்கும்போது ஏர்னிங்ஸ் பெர் ஷேரும் கஜாரியாவுக்கு அதிகமாக இருக்குது 19.37. பிஇ யாருக்கு குறைவாக இருக்குன்னு பார்க்கும்போது ஏஷியன் கிரானைட்டோக்கு கிட்டத்தட்ட 10 மட்டும்தான் இருக்குது பிஇ ரேஷியோ. ஸோ அது பாசிட்டிவாக இருக்குது ஏஷியன் கிரானைட்டோக்கு. ஏஷியன் கிரானைட்டோட இபிஎஸும் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ அந்த கம்பெனியை கொஞ்சம் அனலைஸ் பண்ணுறதுக்கான ஒரு டெம்ப்டேஷன் இருக்குது, அந்த கம்பெனியை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ வருவாயில் கால்குலேட் பண்ணும்போது எக்ஸாரோ டைல்ஸோட வருவாய் மிக குறைவானது. இந்த பட்டியலில் பார்த்தீங்கன்னா முருதேஸ்வர் செராமிக்ஸை தவிர மற்ற கம்பெனிஸை கம்பேர் பண்ணும்போது குறைவாக தான் இருக்குது வருவாய். சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. பெரும்பாலான மெட்ரிக்ஸ் நான் கால்குலேட் செய்ததுனால தவறு இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் தரப்புலேருந்து இன்னொரு முறை சரிபார்த்து கொள்ளுங்க. இந்த ஐபிஓ பற்றியோ கம்பெனி பற்றியோ கூடுதலாக உங்களுக்கு தகவல் தெரியும்னா தயவுசெய்து பகிர்ந்து கொள்ளுங்க. நன்றி, வணக்கம்.